Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இந்த வீடியோவில் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, பெனிஃபிட்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட், சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட், இதோட கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட், அதோட எய்ம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதோட எய்ம் வந்து டு ரீப்ளேஸ் த பர்சனல் லாஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ். எந்தெந்த மேட்டர்ஸில் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அடாப்ஷன். இன்னும் சிம்பிளிஃபைடாக யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது என்ன அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் டு எலிமினேட் டிவிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜன். அதாவது ரிலிஜன் ஏற்படுத்துகிற டிவிஷனை வந்து எலிமினேட் பண்ண யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டு ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி அமாங் சிட்டிசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா அண்டர் பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்டிக்கல் 44. ஸோ டிபிஎஸ்பி வந்து நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் பட் ஆர் மென்ட் டு கைட் த ஸ்டேட் இன் மேக்கிங் பாலிசிஸ். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஏதாவது ஒரு ரைட் வயலேட் ஆச்சுன்னா நம்ம டைரெக்டாக கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணலாம். பட் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் சரி டிபிஎஸ்பியும் சரி தே ஆர் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் அன்லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் இஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து சில குரூப் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் சில குரூப் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா டு ப்ரொமோட் நேஷ்னல் இன்டெக்ரேஷன், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். அண்ட் ஏன் வந்து இதை சில பேர் அப்போஸ் பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து த்ரெட்டாக பார்க்குறாங்க. எதுக்கு த்ரெட்டாக பார்க்குறாங்கன்னா டு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அண்ட் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஸ்டேட் வந்து கோவா. ஃபார் எக்ஸாம்பிள் கோவாவில் வந்து ட்ரிபிள் தலாக்குன்ற ப்ரொவிஷன் வந்து கிடையாது. அண்ட் முஸ்லீம் மென் மேரேஜ் வந்து கோவாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க வந்து பாலிகேமி வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து டோட்டலாக 12 ஸ்கெட்யூல்ஸ் இருக்குது. அண்ட் 7 ஸ்கெட்யூலில் பார்த்திங்கன்னா 3 லிஸ்ட் பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ பர்சனல் லா சப்ஜெக்ட்ஸ் லைக் மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கீழே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். என்னென்ன சேலஞ்சஸ் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா டைவர்ஸ் பர்சனல் லாஸ் அண்ட் கஸ்டமரி ப்ராக்டிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம்ஸ், இந்துஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், சீக்ஸ், பார்சிஸ், ஜூஸ் இவங்க எல்லாருமே கவர்ன்டு பை தேர் ஓன் பர்சனல் லாஸ். ஸோ இந்த பர்சனல் லாஸ்லாம் ஒன்றா கோடிஃபை பண்ணி டிராஃப்ட் பண்ணி ஹார்மனைஸ் பண்ணி ரேஷ்னலைஸ் பண்ணி ஒன் பர்சனல் லாவாக கொண்டு வரது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்கும். ஸோ டைவர்ஸ் பர்சனல் லாஸ் அண்ட் கஸ்டமரி ப்ராக்டிசஸ் வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரிலிஜியஸ் அண்ட் மைனாரிட்டி குரூப்ஸ். ஸோ மைனாரிட்டி குரூப்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த பர்சனல் லாஸ்லாம் வந்து கோடிஃபை பண்ணும் போது மெஜாரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகுமோன்றது வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 25 வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால அண்டர்மைன் பண்ணப்படுமோன்றது வந்து மைனாரிட்டி குரூப்ஸோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அடுத்து லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் அண்ட் கன்சென்சஸ். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால சொசைட்டியில் வந்து கம்யூனல் ரயாட்ஸ் அண்ட் வேறு ஏதாவது சேலஞ்சஸ் வந்து த்ரெட்டாக இருக்குமோன்றது வந்து இட்ஸ் அகெயின் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஒன் வந்து டைவர்ஸ் பர்சனல் லாஸ் அண்ட் கஸ்டமரி ப்ராக்டிசஸ், அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரிலிஜியஸ் அண்ட் மைனாரிட்டி குரூப்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் அண்ட் கன்சென்சஸ். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் இன்டெக்ரேஷன் அண்ட் செக்யூலரிசம். ஸோ ஒன் காமன் ஐடென்டிட்டி வந்து க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செக்யூலரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுது. அதாவது எல்லா ரிலிஜன்ஸையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரெடியூசிங் த கம்யூனல் ரயாட்ஸும். அடுத்து ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டியை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ப்ரொமோட் பண்ணுது. எப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா பை ரிமூவிங் டிஸ்கிரிமினேட்டரி லாஸை. அதுக்கப்புறமா ஈக்குவல் ரைட்ஸ் வந்து விமனுக்கு தரப்படுது இன் கேஸ் ஆஃப் மேரேஜ், டிவோர்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் இட் ஆல்சோ எம்பவர்ஸ் விமன் டு அப்போல் தேர் ஓன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ரேஷ்னலைசேஷன் ஆஃப் லீகல் சிஸ்டம். எப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா அகெயின் காம்ப்ளெக்ஸ் சிட்டிஸ் ஆஃப் லாஸ், கான்ட்ரடிக்டரி லாஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து மாடர்னைசேஷன் அண்ட் ரிஃபார்ம் ஆஃப் அவுட்டேட்டிவ் அண்ட் ரெக்ரெசிவ் ப்ராக்டிசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா அபாலிஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக் அண்ட் சைல்ட் மேரேஜ். ஸோ இது வந்து
benefits of uniform civil code என்னென்ன national integration and secularism, gender justice and equality வந்து promote பண்ணுது, simplification and rationalization of legal system, modernization and reform of outdated and regressive practices. ஸோ இதெல்லாம் தான் வந்து benefits of uniform civil code. அடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபேவர்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் கேசஸில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷா பானு பேகம் வெஸ் முகமது அகமது கான் 1985. இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து எதை பற்றி அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா வந்து Supreme Court upheld the right of Muslim women to claim the maintenance from her husband even after a idat period. இதாத் பீரியட்னா வந்து சம் வெயிட்டிங் பீரியட் நினைக்கிறேன், நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்லா முத்கல் கேஸ் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1995. இந்த கேஸில் வந்து அகெயின் சுப்ரீம் கோர்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து எதை பற்றினா வந்து ஹிந்து ஹஸ்பண்ட் cannot convert to Islam and marry without dissolving the first marriage. ஸோ அகெயின் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. திஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் கன்வர்ஷன்ஸ் அண்ட் பைகேமஸ் மேரேஜ்னால் ஒரே டைமில் வந்து 2 ஹஸ்பண்ட் ஆர் 2 ஒய்ஃப் வந்து இருக்கிறது தான் பைகேமஸ் மேரேஜ். இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ஸ்ரயா பானு வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸாக. ஸோ இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ஸ் த ட்ரிபிள் தலாக் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் வயலேட்ஸ் ஆஃப் முஸ்லிம் விமன் டிக்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ பார்லிமெண்ட் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் டு எனாக்ட் அ லாஸ் டு ரெகுலேட் முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேசஸ் ரிலேட்டட் டு யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்து கான்ஸ்டியூஷனல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா அகெயின் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஆர்டிகல் 44 அண்டர் டிபிஎஸ்பி அபவுட் யூனிஃபார்ம் சிவில் கோட். த states that the state shall endeavour to secure for all its citizens uniform civil code throughout the territory of India. And article 14 வந்து equality before law, equal protection of law. and நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் செக்யுலரிசம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ப்ரொமோட் பண்ணுது பை செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ஸ்டேட். அகெயின் ஜெண்டர் ஜஸ்டிஸ் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ப்ரொமோட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் இந்தியா. ஸோ மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா இன் எலிமினேட்டிங் ப்ராக்டிசஸ் தட் இண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் ரெக்வயர்ஸ் பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்கணும் இன் ரெஸ்பெக்ட் டு மல்டி கல்ச்சுரலிசம் அண்ட் டைவர்சிட்டி. ஸோ இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் மல்டி கல்ச்சுரலிசம் அண்ட் டைவர்சிட்டி. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பேலன்ஸ்ட் அப்ரோச் பிட்வீன் மல்டி கல்ச்சுரலிசம் அண்ட் டைவர்சிட்டி வந்து இருக்கணும். அடுத்து இட் எய்ம்ஸ் டு அப்போல்ட் த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. தேங்க்யூ.